மேலும் ஒரு அண்மை செய்தி, இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிக அளவிலான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெங்கட்டிடம் கேட்கலாம். வெங்கட், இப்போ 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. வெயில் நாளை முதல் கொஞ்சம் அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. விவரம் என்ன? காயத்ரி, தமிழகத்துல தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. அதாவது மன்னார் வளைகுடா வரை தென் உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதன் காரணமாக 3 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்களிலும், நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களிலும், மே 2ஆம் தேதி 8 மாவட்டங்களிலும் கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அதே நேரத்துல அதே 3 நாட்கள்ல தமிழகத்துல ஒரு சில மாவட்டங்கள்ல 2 டிகிரி 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்கின்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலை ஒரு சில இடங்கள்ல 2 to 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக பதிவாகக்கூடும் எனவும், சென்னையை பொறுத்த வரைக்குமே ஒரு சில இடங்கள்ல 100 டிகிரிக்கு மேலாக வெப்பம் பதிவாகக்கூடும் என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு தமிழகத்துல கனமழைக்கான எச்சரிக்கையும், அதே நேரத்துல ஒரு சில தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்கள்ல வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக பதிவாகக்கூடும் என்கின்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நன்றி வெங்கட், விவரங்களுக்காக.